ஒன்றே உலகம் புறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். செம்மொழி விருதாளர் குறள் ஞானி முனைவர் கு. மோகனராசு ஐயா அவர்களுக்கும் இணைய சான்றோர்களுக்கும் திருக்குறள் வணக்கம். மாபெரும் கின்னஸ் உலகச் சாதனை நிகழ்வு. உலகளாவிய அளவில் ஒரே நாளில் 100 தலைப்புகளில் 100 இடங்களில் 100 மாநாடுகள் 100 மலர்கள் என்ற இந்த மிகப்பெரிய ஆய்வரங்கில் முன்னோட்ட மாநாடாக இந்த மாநாட்டுக்கு இணைப்பு வழங்கும் உலக சாதனையாளர் விழுப்புரம் சிவலட்சுமி ரமேஷ்குமார், வலையொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் துபாய் முனைவர் மூரா ரோஹிணி அவர்களுக்கும் உலக சாதனையாளர், எனது கட்டுரையை எழுதுவதற்கு தரவுகள் தந்து ஆற்றுப்படுத்திய திருக்குறள் மூதறிஞர் சுந்தர எல்லப்பன் ஐயா, பேராசிரியர் வே. அரங்கராசன் ஐயா, முனைவர் குமரிச்செழியன் ஐயா, முகம் தெரியாத நூலாசிரியர்கள் ஆகியோருக்கும் இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய ஐயா கு. மோகன்ராசு அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது கட்டுரையை தொடங்குகின்றேன். திருவள்ளுவரின் போரியல் சிந்தனைகள். திருவள்ளுவர் வாழ்ந்த தமிழகம் போர் நடைபெறும் நாடாக இருந்தது. போரால் அழிவுற்ற தமிழகத்தையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்த்து போரை வெறுத்தார். வெறுப்புற்ற திருவள்ளுவர் போரற்ற தமிழகம் உருவாக வேண்டும் என்று சிந்தித்தார், திட்டமிட்டார். மக்களிடையே அமைதி, ஒருமைப்பாடு, ஒற்றுமை, அன்பு, நல்லிணக்கம், அருள், மனிதநேயம் ஆகிய விழுமியங்கள் தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்று நினைத்தார். போர் பற்றி சங்கப் பாடல்கள் கூறும் செய்திகளை ஏற்றுக்கொள்ளாது அவற்றை மக்களுக்கு வழிகாட்டும் விழுமியங்களாக மடைமாற்றம் செய்தார். அவ்வாறே தனது கருத்துக்களையும் உள்ளடக்கி போரியல் சிந்தனைகளை 8 அதிகாரங்களில் தந்துள்ளார். போரை எதிர்க்கும் திருவள்ளுவர் போர் பற்றிய தனது சிந்தனைகளை ஒற்றாடல், தூது, அரண், படை, படைமாட்சி, படைச்செருக்கு, பகைமாட்சி, பகைத்திறம் தெரிதல், உட்பகை ஆகிய 8 அதிகாரங்களை ஏன் அமைத்தார் என்ற கேள்வி எழுவது இயற்கையானதே. படை என்பது இன்னொரு நாட்டின் மீது போர் செய்து அந்த நாட்டை ஆக்கிரமிப்பதற்கோ செல்வத்தை சூறையாடுவதற்கோ அன்றி தம் சொந்த நாட்டை பாதுகாப்பதற்கே படை என்றும், அப்படையானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் எடுத்துரைக்கின்றார். திருவள்ளுவர் படை பற்றி குறிப்பிடும் போது படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. குறள் 381 படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று கூறும் 6 அம்சங்களிலும் படையை முதலாவதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லா உறுப்புகளும் நிறைந்ததாய், இடையூறுகளுக்கு அஞ்சாததாய் உள்ள வெற்றி தரும் படை ஆட்சியாளரிடம், வேந்தனிடம் இருக்கும் சகல செல்வங்களையும் விட படைச்செல்வமே மேலானது என்பதை திருவள்ளுவர் உறுப்பமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. குறள் 761 என்று ஒரு நாட்டின் படையின் வலிமையை கூறியுள்ளார். கருதுகோள். திருவள்ளுவர் கூறிய போரியல் சிந்தனைகளை தரப்பட்டுள்ள உப தலைப்புகளில் ஆய்வு செய்வது. தரவுகள்: படைமாட்சி, படைச்செருக்கு, அரண், இகல், பகைமாட்சி, பகைத்திறம் தெரிதல் முதலான அதிகாரங்களில் உள்ள குறட்பாக்களும் ஏனைய அதிகாரங்களிலிருந்து பொருத்தமான குறள்களும் தரவுகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. கட்டுரைக்கான உட்தலைப்புகள்: போருக்கான காரணங்கள், போர் முறைகள், போர் மறவர் சிறப்பு, போரில் வெல்லும் வழிகள், போரியல் அறங்கள், போரியல் மேலாண்மை, அரண், போரின் விளைவுகள், போரை தவிர்க்கும் வழிகள், போர் எதிர்ப்பு சிந்தனைகள் என்ற 10 உபதலைப்புகளாகும். போருக்கான காரணங்கள். போர் ஏற்படுவதற்குரிய படிநிலை காரணங்களாக அமைவன இகல், பகல், பகை என்பனவாகும். இகல் என்பது மனமாறுபாடு ஆகும். இந்த மனமாறுபாடு எல்லா உயிர்களிடத்தும் உளவுபாடு என்னும் பண்பற்ற பகைத்தன்மையை வளர்க்கும் கொடிய நோய் என்பதை திருவள்ளுவர் இகலென்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பினை பாரிக்கும் நோய். குறள் 851 இகலென்னும்
இவ்வவ நோய் நீக்கின் தவல் இல்லா தாவில் விளக்கம் தரும். குறள் 853. மேலும் இகலானது துன்பத்துக்கு மேல் துன்பம் தருவது என்பதை திருவள்ளுவர் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். குறள் 854. இகலானாம் இல்லாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. குறள் 860. பகல் இகல் என்னும் மனமாறுபாடு எல்லா உயிர்களுக்குள்ளும் பகல் என்னும் பிரிவினை ஆகிய தீய பண்பை பரப்பும் நோய் என்பதை திருவள்ளுவர் இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். குறள் 851 தந்துள்ளார். பகை பகல் என்னும் பிரிவினை உணர்வால் பகை ஏற்படுகின்றது. தரவுகளாக இங்கே குறள் எண் தரப்பட்டுள்ளது மற்றும் ஏனைய அதிகாரங்களில் வரும் பகை பற்றிய செய்திகளும் இங்கு தொகுத்து தரப்படுகின்றது. இகல், பகை, பகைமை, பகைவன், ஒல்லான், மாற்றான், மாற்றவன், தெவ்வர், தெய்வர், செய்யிற்பர் முதலிய சொற்கள் இடம்பெற்றுள்ள 45 குறள்களும் தரவுகளாக கொள்ளப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக பகை ஏற்படுவது பற்றி கூறும் சில குறள்கள். குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. பல்லார் பகைகொள்ளின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் தரும். இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு போன்ற குறள்கள் இங்கு தரப்பட்டுள்ளது. போர் முறைகள். திருவள்ளுவர் வாழ்ந்த தமிழகம் போர் நடந்த யுத்த பூமியாக இருந்ததை வரலாறு எமக்கு காட்டுகின்றது. இப்போர்கள் மூவேந்தர்கள், குறுநில மன்னர்கள், தமிழகத்துக்கு வெளியில் இருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்கள் ஆகியோருக்கு இடையே நடைபெற்றன. உலகில் போர் இன்றும் தொடர்கின்றன என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக தற்போது இடம்பெறும் ரஷ்ய, உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை கொள்ளலாம். உலக நாடுகள் தத்தமது பாதுகாப்பிற்காக தரைப்படை, விமானப்படை, கடற்படை ஆகிய முப்படைகளை கொண்டிருக்கின்றன. இப்படைகளில் தரைப்படை முக்கிய படைப்பிரிவுகளாக, அதுவும் பீரங்கி படையணி, எரிகணை பிரிவு, கவசவாகன பிரிவு போன்ற பல பிரிவுகளை கொண்டிருக்கும். இவ்வாறே சங்ககால ஆட்சியாளர்களும் தங்கள் நாட்டின் எல்லைகளையும் நாட்டின் வளங்களையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக காலாள் படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை முதலிய படைகளை வைத்திருந்தனர். அப்படைகளுக்கு தேவையான படை வீரர்களையும் யானை, தேர், குதிரை, வில், ஈட்டி ஆகிய படைக்கருவிகளையும் கொண்டு வாழ்போர், யானைப்போர், வில்போர் செய்தமை பற்றி திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். வாழ்போர் ஒரு நாட்டின் ஆட்சியாளனுக்குரிய சின்னமாக செங்கோல் விளங்குவது போன்று நாடாளும் மன்னனுக்கு அணிகலனாக உறைவாள் அமைந்திருக்கும் தன்மையையும் தன் நாட்டு மக்களையும் தன்னையும் தன் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வாள் படையையும் கொண்டிருப்பான். இந்த வாழ்போர் பற்றி திருவள்ளுவர் வாளொடு என் கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சும் பகவர்க்கு குறள் 726 குறிப்பிடுகின்றார். இக்குறள் தரும் கருத்தை போர்க்களத்தில் வாளேந்திய போர் வீரர் அஞ்சாமல் போரிடுவான் என்பதை புறப்படு பொருளாக கொள்ளலாம். இதே போன்று வாழ் பற்றி திருவள்ளுவர் வாளொடு என் வன்கண்ணரை அல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு குறள் 882 குறிப்பிட்டுள்ளார். படை வீரனே வாழ் வைத்திருப்பான் என்று புறப்படு பொருளாக கொள்ளலாம். மேலும் இதற்கான புறச்சான்றாக பெருஞ்சித்தினார் பாடிய புறநானூற்று பாடல் நீண்டு ஒலி அழுவம் குறைபட முகந்து கொண்டு என்று தொடர்கின்ற பாடலிலும் வாழ் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது யானை போர். திருவள்ளுவர் தனது கருத்துக்களை உவமையாக கூறுவதில் வல்லவர். அவற்றை பல குறட்பாக்களில் காணலாம்.
திருக்குறளை நுட்பமாக கற்கும் போது அறிந்து கொள்ளலாம். திருவள்ளுவர் யானை போர் பற்றி பின்வரும் குறள்களில் விளக்குகின்றார். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. குறள் 758. டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் உரை பின்வருமாறு அமைந்துள்ளது. தன் கைப்பொருள் ஒன்று தன்னிடம் இருக்க அதை கொண்டு ஒருவன் செயல் செய்தல் மலையின் மேல் ஏறி யானை போரை கண்டாற் போன்றது. மேலும் யானைப்படையுடன் போர் நடைபெற்றது என்பதை திருவள்ளுவர் கைவேல் கற்றொளி ஓக்கி வருபவன் மெய்வேல் பற்றியா நகும். குறள் 784. தன் கையிலிருந்த வேலினை தான் பொருதிய யானையின் மேல் எறிந்து மீளுகின்ற வீரன் தன் உடம்பில் பாய்ந்த எதிரியின் வேலை பறித்து மகிழ்ந்தான் என்பது இதன் பொருளாகும். மற்றும் வேல் பற்றி திருவள்ளுவர் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின். குறள் 546. விழித்தகன் வேல் கொண்டு எறிய அழித்தின்மையின் ஒட்டு அன்றோ வன்க நட்பு. குறள் 775 பதிவு செய்துள்ளார். வில்போர். பண்டைய போர் முறையில் வில்போர் முக்கிய இடம் பெற்றிருந்தது. படைச்செருக்கு அதிகாரத்தில் திருவள்ளுவர் வில் பற்றி குறிப்பிட்டுள்ளதை பின்வரும் குறள்களில் காணலாம். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. குதிரைப்படை போர்க்களத்தில் குதிரை பட்டது என்பதை அமரகத்து ஆற்றுக்கும் கல்மா அன்னார் தமரின் தனிமை தலை என்ற குறளிலும் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. போர் மறவர் சிறப்பு. திருவள்ளுவர் போர் மறவர் சிறப்பை படைமாட்சி படைச்செருக்கு ஆகிய அதிகாரங்களிலும் வேறு சில குறள்களிலும் எடுத்து காட்டியுள்ளார். ஒரு அரசின் உறுப்புகளின் ஆறு ஆகும். அது படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆகும். இவற்றில் படையையும் அரணும் நாட்டை எதிரிப்படைகளிடமிருந்து காக்க வல்லன. ஏனைய நான்கும் படைக்கும் அரணுக்கும் இடையிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்றன. படை வெற்றி வாகை சூட வீரர் மற்றவர்கள் தேவை. அவ்வீரர்களின் சிறப்பை திருவள்ளுவர் படைமாட்சி என்னும் அதிகாரத்தில் எடுத்துரைக்கின்றார். எடுத்துக்காட்டாக படைத்தலைவன் மிடுக்குடன் போர்க்களத்தில் தோன்றும் போது போர்க்களத்தில் கூச்சலிட்டு வரும் பகை ஓடிவிடும் என்பதை உவமையாக, எலிகள் பகை கொண்டு கடல் போல் ஆர்ப்பரிக்கும் போது நாகபாம்பு மூச்சுவிட அந்த எலிக்கூட்டம் ஓடும் என்பதை திருவள்ளுவர் ஒலித்த கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். குறள் 763 எடுத்து காட்டியுள்ளார். அதேபோன்று கூற்று என்று சொல்லை கேட்கும் போதே அச்ச உணர்வு ஏற்படும். அந்த கூற்றவனை எதிர்கொண்டு வந்தாலும் அவனை எதிர்த்து நிற்கும் போர் மறவர்களை கொண்டதே சிறப்பான படை என்பதை திருவள்ளுவர் கூற்றுடன் மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. குறள் 765 பதிவு செய்துள்ளார். மேலும் ஒரு படைக்கு எதிரிப்படையை எதிர்த்து போர் செய்யும் வீரமும் வலிமையும் இல்லாத போதும் அப்படை தனது ஒழுங்குமுறையால் பெருமை பெறும் என்பதை திருவள்ளுவர் அடல் தகையும் ஆற்றலும் ஏனெனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும் என்பதையும், போர் வீரர்களின் பெருமிதத்தை எடுத்து காட்டுகின்றார். போர் தொடங்குவதற்குரிய சங்கு ஒலிப்பதற்கு முன் ஒரு வீரன் எதிரிப்படையை நோக்கிச் சென்று தன் தலைவனின் வீரத்தை பெருமையோடு கூறியதை என்னை முன் நில்லன் மின் தெவ்வீர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர். குறள் 771 பதிவு செய்துள்ளார். மேலும் பேராண்மை என்ப தருகண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற தன் எஃகு. குறள் 773 எடுத்து காட்டுகின்றார். இவ்வாறு போர் மறவர்களின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது. போரில் வெற்றி பெறும் வழிகள். போர் தொடங்கும் முன் போர் தொடர்பான சகல விடயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தன் படையின் வலிமையையும் எதிரிப்படையின் வலிமையையும் ஆற்றலையும்
தாக்கி அளிக்க உள்ள கோட்டையின் பாதுகாப்பு அரண் பற்றியும் உள்ளே இருக்கும் படையின் அளவையும் துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நிகராக தம் படையின் அளவையும் வலிமையையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். படையின் வலிமை, இடம், காலம் என்பன அறிந்து போர் செய்யும் போது வெற்றியடையலாம். இதனை திருவள்ளுவர் பல குறட்பாக்களில் எடுத்து காட்டியுள்ளார். தான் செய்யப்போகும் போர் தொழிலின் வலிமையையும் பகைவருடைய வலிமையையும் துணையாக வருவோரின் வலிமையையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்பதை திருவள்ளுவர் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்ற குறளில் பதிவு செய்துள்ளார். மேலும் காலத்தை பற்றி அறிந்து செயற்பட வேண்டும் என்பதை காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் என்ற குறளிலும் எடுத்து காட்டியுள்ளார். அதே போன்று தொடங்கற்க இவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின்னல்லது என்ற குறளிலும் எடுத்து காட்டுகின்றார். மேலும் வலியோர்க்கு மாற்றேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியோர் மீன் மேக பகை அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது வகையறிந்து சற்செய்து தற்காப்ப மாயும் பகவற்கண் பட்ட செருக்கு என்ற குறள்களில் எல்லாம் எடுத்து காட்டியுள்ளார். போரில் அறம் 15க்கு மேற்பட்ட குறள்கள் இதற்கு தரவுகளாக கொள்ளப்பட்டுள்ளன. எந்த உயிரையும் கொல்லாமை என்பதை, அதாவது உயிர்களை கொல்லக்கூடாது என்பதை அறவினை யாதனில் கொல்லாமை கோற்றல் புறவினை எல்லாம் தரும் கொல்லாமை என்னும் அறத்தை பேணுபவரை கூற்றவனும் நெருங்க மாட்டான் என்பதை கொல்லாமை மேல்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர்கண்ணும் கூற்று மாற்றுப்படையின் வலிமையையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையையும் அறிந்து போர் செய்வது அறம் என்கிறார். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்ற குறளில் அதை பதிவு செய்துள்ளார். பகைவன் பலவீனமாக இருக்கும் போது போரிடுவது அறமல்ல என்கிறார். இது புறப்படு பொருளாகும். பால்வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டுவது வேண்டும் பொழுது. பகைவனை இகழக்கூடாது, இகழ்வது அறமல்ல என்கின்றார். தொடங்கற்க இவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட அல்லது தலைவரின் வீரத்தை கூறி எதிரியின் உயிரிழப்பை தவிர்ப்பது என்பது அறமாகும் என்று இங்கு கூறப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு குறட்பாக்களில் அறம் பற்றி வள்ளுவர் எடுத்து கூறியுள்ளார். போரியல் மேலாண்மை. ஆளுமை என்பது ஆளும் தன்மையை குறிக்கும். மேலாண்மை என்பது ஆளுமைகளை ஆளுகின்ற ஆளுமை என்று கூறலாம். மேலும் மேலாண்மை என்பது ஒரு குறிக்கோளை நோக்கி பலரை உழைக்கும் ஆற்றல் உடையவராக ஆக்குவது என்று பீட்டர் டிரெக்டர் கருத்தும் இங்கு நோக்கத்தக்கது. திருவள்ளுவரின் போரியல் மேலாண்மை சிந்தனைகளை 35 குறட்பாக்களின் அடிப்படையில் இங்கு நோக்கப்பட்டுள்ளது. அடுத்து அரண். அரண் என்ற அதிகாரத்தில் வரும் குறள்களும் ஏனைய குறள்களும் இதற்கு தரவுகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு நாட்டை பாதுகாப்பதில் அரண்களும் முக்கிய இடத்தை பெறுகின்றன. முக்கியமாக எதிரிப்படையிடமிருந்து நாட்டை பாதுகாப்பது அரண் முக்கிய இடம் வகிக்கின்றது. இறையாண்மையுள்ள ஒரு நாட்டுக்கு நிலம், கடல், மலை, ஏரிகள் எல்லைகளாக இருக்கின்றன. இவையே இந்த நாட்டுக்கு அரண்களாகவும் அமைகின்றன. இவ்வாறான அரண் பற்றி திருவள்ளுவர் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்று குறிப்பிடுகின்றார். அதேபோன்று உயர்கலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்றுரைக்கும் என்றும் எடுத்து காட்டுகின்றார். அடுத்து ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் பொருள் என்ற குறளிலும் அரண் பற்றி எடுத்து காட்டுகின்றார். இவ்வாறு பல குறட்பாக்கள் அரணுக்காக இங்கு தரவுகளாக தரப்பட்டுள்ளன. அடுத்து போரின் விளைவுகள். போர் என்பது
பன்னாட்டு தொடர்புகள் சார்ந்ததும் நாடுகளின் படைகளிடையே நடைபெறும் ஒழுங்கமைந்த வன்முறைகளால் வெளிப்படுத்துவதுமான பிணக்கு ஆகும். திருவள்ளுவர் மன்னராட்சி காலத்தில் வாழ்ந்தவர். போரினால் பல்லாயிரக்கணக்கான மக்களும் விலங்குகளும் கொல்லப்பட்டன. நாட்டின் வளங்கள் அளிக்கப்பட்டன. உணவு பஞ்சம், தொற்றுநோய் முதலியன ஏற்பட்டு மனித சமுதாயம் பேரழிவுக்குள்ளாகியது. இவற்றை அறிந்த திருவள்ளுவர் கொடுங்கோல் ஆட்சியையும் போரின் விளைவுகளையும் பல குறட்பாக்களில் பதிவு செய்துள்ளார். ஆட்சியாளன் கொடுங்கோலனாக மாறும்போது நாட்டின் செல்வத்தையும் மக்களையும் இழந்து விடுவான் என்பதை கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு, அடுத்து செல்வத்தையும் தேய்த்து அழிக்க வல்ல படையால் பலர் துன்பப்படுவார் என்பதை, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்றும், நாட்டு மக்கள் போரில் அரசனுடைய அருளை இழக்க நேரிடும் என்பதை, துளியின்மை ஞாலத்திற்கு ஏற்ற அற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு என்றும், கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் மக்கள் வாழ்வது பொருளில்லாத வறுமை நிலையை விட செல்வந்த நிலை துன்பமானதாகும் என்பதை, இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்ய மன்னவன் கோடில் கீழ்ப்படின் என்றும், முறை தவறி மன்னவன் நாட்டை ஆட்சி செய்வானானால் மேகம் மழை பெய்யாது போகும் என்பதை, முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல் என்றும், நாட்டை காக்கும் தலைவன் முறைப்படி நாட்டை காக்காவிட்டால் அந்நாட்டில் உள்ள பசுக்கள் பால் தருவது குன்றும், அது தொழிலோர் நூல் மறப்பர் போன்றது என்பதை, ஆவையன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் என்றும், போருக்கு முதற்காரணமாக இகலை எதிர்த்து நிற்காது ஓங்கி போகச் செய்கிறது. இது பகையை தணிக்கச் செய்யும் முயற்சியாக காட்டுவது. இகலெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே இகலூக்கும் தன்மையவர் என்றும், சிலர் இகலென்னும் மாறுபாடு வரும்போது அதை எதிர்த்து மேலோங்கி நிற்பதே நன்மை பயக்கும் என்று எண்ணுவர். ஆனால் அவர்கள் உணர்வதில்லை, உயிர் அழிவும் பொருள் அழிவும் பின்னால் நெருங்கி வரும் என்பதை காட்டுவது. இகலின் மிகல் இனி என்பவன் வாழ்க்கை தவலும் கடலும் நனித்து என்றும், இவ்வாறு பல்வேறு வகையான குறள்களில் ஊடாக இந்த பொருளுக்கு இந்த தலைப்புக்கான குறள்களை திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். அடுத்து போரை தவிர்க்கும் வழிகள். குறட்பாக்கள் 874, 878, 852, 579, 214, 215, 216, 315 என்று குறள்கள் இங்கு எண்கள் தரப்பட்டுள்ளன. போரை தவிர்க்கும் வழிகளில் பகைவனை நட்பாக்கி கொள்ளும் போது போரை தவிர்த்துக் கொள்ளலாம். இது திருவள்ளுவரின் சிந்தனைகளில் மிகவும் முக்கியமான சிந்தனையாகும். பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகமைக்கண் தங்கிற்று உலகு என்று எடுத்து காட்டுகின்றார். அடுத்து வெல்லும் படையை அறிந்து தன் ஆற்றலை பெருக்கி தன்னை காத்து கொள்ள பகைவன் செருக்கு தானே மறையும் என்பதை, அப்போது போர் இல்லாமல் போகும் என்பதையும், வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர் கண் பட்ட செருக்கு என்றும், மூன்றாவது தன்னோடு வேறுபடும் நோக்கில் ஒருவன் வெறுப்பை செய்தாலும் மாறுபாடு கருதி துன்பம் செய்யாதிருத்தல் போரை தவிர்க்கலாம் என்று, பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை என்றும், தண்டிக்கும் வலிமை உடையவர்க்கும் இரக்கம் காட்டி பொறுத்து நல்வழிப்படுத்தும் குணமே தலையானது, அதனால் போரை தவிர்க்கலாம் என்று, ஒத்தாற்றும் பண்பினனார் கண்ணும் கண் நோடி பொறுத்தாற்று பண்பே தலை என்றும், ஒப்புரவு வாழானால் போர் தவிர்க்க முடியும் என்றும், அதாவது ஒத்து அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் சித்தாருள் வைக்கப்படும் என்ற குறள் மூலமும்,
போரை தவிர்ப்பதற்கான பல்வேறு வழிகளாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக நான் 12க்கு மேற்பட்ட குறட்பாக்களை தரவுகளாக தந்துள்ளேன். அடுத்து போர் எதிர்ப்பு சிந்தனைகள். திருவள்ளுவர் தான் வாழ்ந்த தமிழகத்தில் இடம்பெற்ற போரினால் ஏற்பட்ட அழிவுகளை உணர்ந்தவர். அதனால் புறநானூற்று புலவன் இடைக்குன்றூர் கிழார் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை என்று புறம் 76வது வரி முதல் 76வது பாடலில் வரி 1-2 குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பாடுவதை திருவள்ளுவர் ஏற்கவில்லை. எந்த சூழ்நிலையிலும் இன்னொரு உயிரை கொல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தி தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் புரிது இன்னுயிர் நீக்கும் வினை என்று 327வது குறளில் பதிவு செய்துள்ளார். தனது உயிர் உடம்பை விட்டு நீங்கும் சந்தர்ப்பத்திலும் அதை தடுப்பதற்காக வேறு ஒரு உயிர் பறிக்கும் தொழிலை செய்யக்கூடாது என்பதை திருவள்ளுவர் தன் போர் எதிர்ப்பு சிந்தனையாக இங்கு பதிவு செய்துள்ளார். அடுத்து பொன்முடியார் பாடிய புறநானூற்று பாடலில் ஈன்ற தாயின் கடமைகளை பற்றி கூறும்போது, ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அரிஞ்சமம் முறுக்கி களிறு எறிந்து பேர்தல் காளைக்கு கடனே. புறம் 312 உள்ள பாடல். இப்பாடலில் கூறிய பொன்முடியாரின் கருத்துக்களில் உடன்படாத திருவள்ளுவர் அவற்றை மடைமாற்றம் செய்து போரியல் சிந்தனைகளாக பல குறட்பாக்களில் பதிவு செய்துள்ளார். தான் பெற்ற மகனை போருக்கு அனுப்பாது அவனை சான்றோனாக்குதலே தாயின் கடமை என்பதை திருவள்ளுவர் ஈன்ற பொழுதிற் பெரிதுபோக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்று குறிப்பிட்டுள்ளார். எதிரிப் படையுடன் போரிட்டு அவனது யானைப்படையை கொன்று வெற்றிவாகை சூடுவது இளைஞனின் கடமை என்பதை பொன்முடியார் களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறுவதை ஏற்க மறுத்த திருவள்ளுவர் அதனை மடைமாற்றம் செய்து மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லென்னும் சொல் குறள் எழுவதில் தந்தைக்கு பெருமையைச் சேர்ப்பதே தனையனின் கடமை என்பதை இங்கு எடுத்து காட்டியுள்ளார். ஒரு நாட்டின் படைக்கு தேவையான படைக்கருவிகளான வாள், கேடயம், ஈட்டி, வேல், சூலம் முதலியவற்றை தயாரித்து வழங்குவதே கொல்லருக்கான கடமை என்பதை வேல் வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனை என்று பொன்முடியார் கருத்துக்கு உடன்படாத திருவள்ளுவர் அதை மடைமாற்றம் செய்து பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு ஐந்தும் என்று பதிவு செய்துள்ளார். ஒரு நாடு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று மக்கள் மகிழ்ச்சியாக வாழ உழவுத் தொழில் சிறப்பாக இடம்பெற வேண்டும். அதற்கு தேவையான கலப்பை முதலியவற்றை தயாரிப்பதே கொல்லனின் கடமை என்று இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். திருவள்ளுவர் போர் எதிர்ப்பு சிந்தனைகளை மேலும் பல குறள்களில் பதிவு செய்துள்ளார். அவை இங்கு புறப்படு பொருளாக கொள்ளப்பட்டுள்ளன. முடிவுரை. திருவள்ளுவரின் போரியல் சிந்தனைகள் படைமாட்சி, படைச்செருக்கு, அரண், இகல், படைமாட்சி, பகைத்திறம் தெரிதல் முதலான அதிகாரங்களில் உள்ள குறட்பாக்களை தரவுகளாக கொண்டு ஒப்பாய்வு செய்துள்ளேன். மேலும் ஏனைய அதிகாரங்களிலும் தரப்பட்டுள்ள தரவுகளும் இங்கு குறளுக்கு இந்த ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. போரற்ற தமிழகம் உருவாக வேண்டும் என்ற திருவள்ளுவர் கூறிய விழுமியங்கள் யாவும் இன்றைய உலகத்துக்கும் பொருந்துவதால் திருக்குறள் உலக பொதுநூல் என்று கூறலாம் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா மோகன்ராசி அவர்களுக்கு எனது மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.